அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வட்டார வள ஆசிரியர் பயிற்றுனர் அம்மா அவர்கள் வருகிறவர்கள் நான் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. குழந்தைகள் கல்ச்சரல்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். இந்த இனிய தருணத்தில் இந்த பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ செல்வங்களையும் அம்மாணவர்களின் பெற்றோர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் ஆகியோர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் கூறலாம்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும், நம்ம ஊரு நல்ல டெவலப் ஆகணும், நம்ம ஊருக்கு பேர் தெரியணும்னா அங்க இருக்க பள்ளி எப்படி இருக்கணும்? அந்த ஊரை சொன்னாலே தெரியும், அப்படித்தானே? அங்க ஒரு பள்ளி இருக்கு. அந்த பள்ளி எப்படி இருக்கணும்? ஒரு விருட்சமா வளர்ந்து ஒரு ஆலமரமா தழைச்சு இருக்கணும், அப்படித்தானே? அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஊர்ல இருக்கிற நீங்க தான் உங்க ஸ்கூலு, உங்க குழந்தைகள், உங்க பள்ளிக்கூடம். அப்ப நம்ம ஊர்ல இருக்க எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணணும்? இங்க வந்து என்ன செய்யணும்? படிக்கணும். நீங்க அடிக்கடி வந்து ஸ்கூல்ல வந்து பாத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம், டீச்சர்ஸுக்கு சஜஷன் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தா இன்னும் நம்ம பள்ளியில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இல்லையா? நீங்க இன்னில இருந்து நினைச்சு வச்சுக்கோங்க. இதையே ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம ஊரு ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகணும், அப்படிதானே? அப்போ உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் உங்க குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் சேர்த்து வச்சு இன்னும் நிறைய கிரௌடு, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாதான் நிறைய பேரண்ட்ஸ் வருவீங்க, அப்படிதானே? அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல போகும்போது ஒரு திருவிழா மாதிரியே ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும், அழகா இருக்கும் பார்த்தாலேயே. அந்த மாதிரி அடுத்த வருஷம் நம்ம ஆனுவல் டேயும் அதே மாதிரி இருக்கணும், சரியா? ஹாப்பியா இருங்க, நீங்களும் நல்லா பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்ல இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஆனுவல் டே இது படிச்சாங்க இல்லையா? ஆண்டர்கே படிச்சாங்க இல்லையா? என்னென்ன படிச்சாங்க? நம்ம ஸ்கூல்ல என்னென்ன இருக்கு? ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாதா? அப்போ நம்ம ஸ்கூல்ல காலை உணவு திட்டம் கொடுக்குறோம், அப்படிதானே? நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்திருக்கீங்களா? நீங்களே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மத்தியானம் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நம்ம சாப்பாடு, முட்டை 5 days 5 டிஃபரெண்ட் வெரைட்டி ஃபுட்டு கொடுக்குறாங்க, லஞ்ச் கொடுக்குறாங்க, அப்படிதானே? குழந்தைகளுக்கான புக்ஸு, நோட் பேட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ புரிஞ்சிச்சா? அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்குள்ள வந்து பாருங்க, அங்க பார்க்கும்போது ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்கு. யாருக்கு? நம்ம பிள்ளைகள், நம்ம குழந்தைகள் அதுல ஒர்க் பண்றதுக்கு, சரியா? அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு தகவமைப்புல நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து கொண்டு வரப்போ, ஸ்கூல்ல இருந்த டீச்சர்ஸ் கொண்டு வரப்போ அதுக்கு நீங்களும் என்ன பண்ணணும்? ஃபுல் சப்போர்ட் இருந்து நீங்களும் உங்க குழந்தைகளை அந்த மாதிரி கொண்டு வரணும், சரியா? நீங்க இப்போ நம்ம இந்திய அமைப்புல ஒண்ணு சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு. மாதா பிதா, மாதான்னா அம்மா, அப்பா, குரு, தெய்வம்னு. இதை ஏன் சொல்றாங்க? ஏன் 3வது குருவை வச்சாங்க? அம்மா தான் என்ன ஆனாலும், அப்படிதானே? அப்பாவும் அதுக்கு அடுத்தது குழந்தைக்கு என்ன தேவையோ அதை செய்வாரு. அடுத்தது ஆசிரியர். இப்போ என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மாவுடைய கடமைய அம்மா செய்யறாங்க, அப்பாவுடைய கடமைய அப்பா செய்யறாரு. சப்போஸ் நான் வெளியே போயிருந்தேன்னா என்னோட அம்மாவோட கடமைய அப்பா செய்யலாம், மேக்சிமம் செய்யலாம், இல்லையா? அதே மாதிரி அப்பாவோட கடமையையும் இந்த அம்மா செய்யலாம். பட் ஆசிரியர்ங்கிறவங்க அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து கூட என்ன செய்யாங்க? அறிவையும் தராங்க. அதாவது ஆசிரியரை என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் பேரண்ட்னு சொல்லுவாங்க.
அதாவது நான் இந்த ஸ்கூலுக்கு விசிட்டுக்கு வரப்பவே பார்ப்பேன், ஒரு குழந்தை ஜெர்னிஷான்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பிள்ளை தான் இருக்கு. அந்த டீச்சர் வந்து விஜய் டீச்சர் கையிலேயே கூட்டிட்டு திரிவாங்க. அந்த பிள்ளைக்கு படிச்சு தர்றது எல்லாமே பிளேவே மெத்தட்ல, அதாவது குழந்தைய அப்படியே வச்சு சர்ப்ரைஸ் பண்ணாம ஆடல் பாடல் அவளை அப்படியே நடத்தி அதை கூட ஒரு சாங்கை சொல்லி தரது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆசிரியருங்கிறவங்க அந்த அம்மா அப்பா தர அந்த லவ்வையும் அதாவது அன்பையும் தந்து எந்த இடத்துல அவனை ஸ்ட்ரிக்ட் பண்ணணுமோ, அதாவது ரொம்ப கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிச்சு, அந்த மாதிரி ரெண்டு விஷயத்துல அங்க என்ன இருக்காங்க, இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படிதானே? அப்போ அதுதான் மூணாவதாக டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம குழந்தை செல்வங்களும் அப்படிதான். எங்க போனாலும் நம்ம ஆரம்ப கல்வியில பட்ட டீச்சர்ஸ் அவங்க எப்பவுமே மறக்க மாட்டாங்க. நம்ம நினைப்போம் அவன் அசால்ட்டா போறானே வாரானேன்னு. ஆனா உங்களுக்குமே தெரியும், உங்களோட டீச்சர்ஸ் நேம் சொன்னாலே உங்களுக்கு அப்படி அந்த டீச்சரால ஒரு பெர்சன்டேஜாவது இம்ப்ரூவ் ஆயிருந்தீங்கன்னா புல்லரிக்கும். அப்படிதானே? அதே மாதிரிதான் அந்த குழந்தை செல்வங்களுக்கு இருக்கும். நீங்களும் அதே மாதிரி உங்க டீச்சர்ஸை எப்பவுமே என்ன பண்ணணும், ரெஸ்பெக்டோட வச்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இன்னும் மை டியர் சில்ட்ரன், உங்களுக்கு ஒண்ணு, நீங்க இந்த பள்ளியில படிச்சு போற ஒவ்வொரு குழந்தையும் நிறைய படிச்சு ஹையர் ஸ்டடீஸ் நிறைய உன்னால எவ்வளவு படிக்க முடியணுமோ அவ்வளவு படிக்கலாம். இப்ப பாருங்க, நான் முதல்வன் திட்டத்தில இருந்து இப்ப யூபிஎஸ்சி தெரியுமா, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதுக்கான ஒரு தேர்வு இந்திய அளவுல நடக்கும். இது வரைக்கும் நம்ம கலெக்டர்னா ரொம்ப பயந்து ஐயோ அந்த எக்ஸாம் எல்லாம் ரொம்ப இதுன்னு சொல்லுவோம். அப்படிதானே? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பையன் பாஸ் ஆயிருக்கான் 22 வயசுல. அவனோட அம்மா 5ஆம் கிளாஸ், அவனோட அப்பா 5ஆம் கிளாஸ், அம்மா 8ஆம் கிளாஸ். அவங்க பையன் விவசாயி, 2 பேரும் விவசாயி. அவங்க பையன் ஐஏஎஸ்க்கு தேர்வாகியிருக்கான். அப்போ இந்த ஊர்ல உள்ள குழந்தைகளும் நல்லா படிச்சு இந்த மாதிரி ஒரு பேர புகழுமோட நம்ம ஸ்கூலுக்கு வரணும். சரியாடா? நீங்க எல்லாம் நல்லா படிச்சு என்ன செய்யணும், ஒரு அதிகாரியா நம்ம ஸ்கூல்ல வந்து இதே மாதிரி நான் பேசுற மாதிரி நீங்க என்ன கொடுக்கணும், ஸ்பீச் தரணும். உங்க ஊரை என்ன செய்யணும், ரொம்ப டெவலப் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு அடைமிதிப்பான்களாமா. இப்ப எல்லாம் அந்த வழியில வரப்ப அவ்வளவு ஒரு மாதிரி இருக்கு. அப்படித்தானே? பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்க எல்லாம் நிறைய யூனிட்டியா இருந்து நல்லா கொண்டு வந்தா நம்ம பள்ளிக்கூடத்தை எப்படி பண்ணலாம், ரொம்ப டெவலப்பா கொண்டு வரலாம். சரியா? எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு, நல்லா கற்றுத்தர டீச்சர்ஸ். அதனால நீங்க நானும் பக்கத்துல எல்லாம் மற்ற ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல விட்ட உடனே அவனுக்கு பெரிய ஏதோ நம்மளுக்கு பயங்கர பிரஸ்டீஜ் இது மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன வேணும், குழந்தை நல்லா படிச்சணும். அப்படிதானே? டாப்ல வரணும். அந்த குழந்தை படிச்சு கல்வி அறிவுல டாப்பா வந்து அவன் வேலை வாங்கி உங்க குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும். அதுக்கு இனிஷியலா என்ன வேணும், கல்வி வேணும். கல்வி எங்க நல்லா கிடைக்குதோ அங்க என்ன செய்யணும், நம்ம குழந்தைய கொண்டு வரணும். நீங்களும் கூட இருந்து இது பண்ணணும், கூட இருந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். ஓகேவா? அதனால நம்ம அங்க விட்ட உடனே தானே குழந்தை நர்சரியில படிக்கான், என் குழந்தை மெட்ரிக் ஸ்கூல்ல படிக்கிறான், அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு தேவை கல்வி, நல்ல படிப்பு, குழந்தை நல்ல வேலை வாங்கணும். அப்போ நம்ம தமிழ்நாட்டுல நான் முதல்வன் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. சரியா? நான் முதல்வன் ஸ்கீம்ல படிச்சு பாஸ் ஆனது 39 ஆடு பசங்க. தமிழ்நாட்டுல 56 பேரு பாஸ். அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற நான் முதல்வன் திட்டத்தில இருந்து பண்ணவங்க 39 பேரு. அப்போ கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு செய்துன்னு பாருங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அது கூட எய்டட் ஸ்கூல்ஸ், இவங்களுக்கு என்ன பண்ணுது, நிறைய சப்போர்ட், நிறைய இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ உங்க குழந்தைகளை நம்ம ஸ்கூல்ல விட்டு நல்லா என்ன செய்யணும், கல்வி கற்று இது பண்ணுங்க.
குழந்தைகள்லாம் நல்ல அவங்களோட இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு டெக்னாலஜி படி அவங்க நல்ல இம்ப்ரூவ் இருக்காங்க. இப்போ நீங்க கூட தொட மாட்டீங்க கம்ப்யூட்டரை, நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ எதுக்கும் பயப்படாங்க, நீங்களும் ஃப்ரீயாவே ஃபீல் பண்ணுங்க. இன்னும் ஒன்று, பேரண்ட்ஸுக்கு, நீங்க பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா டிவி பார்க்கும் போது குழந்தைய வச்சிருக்கிறது கிடையாது. சீரியல் பார்த்துட்டு குழந்தைய கூட சீரியல் பார்க்கறது, குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட்றது கிடையாது. குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட்றதுன்னா என்னது, அந்த குழந்தை 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையிட்ட நீங்க கொஞ்சம் பேசுறது தான். அவனும் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவான், மனசு விட்டு பேசுவான். மனசு விட்டு பேசுறதுன்னா அவனா சொல்ல மாட்டான், நீங்களா கேட்கணும். இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன பண்ணாங்க, என்ன கத்து கொடுத்தாங்க, நீ என்ன சாப்பிட்ட. அப்போ அவன் ஒண்ணு ஒண்ணா இங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்கள்கிட்ட என்ன செய்வான், சொல்லுவான். சரியா? அப்படி பண்ணும்போது ஒரு நெறிய முறையோட ஒரு பண்பான குழந்தைய நீங்க உருவாக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு பண்பான குழந்தைய உருவாக்குறது தான் நம்மளோட எண்ணம். ஆனா நீங்க நினைக்கிறீங்க என் குழந்தை செல்லு பார்த்த உடனே அவன் பெரிய இதுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. சரியா? இத டிவி பார்த்த உடனேயோ அவன் உங்களை இது பண்ற உடனேயோ அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப 5ஆம் கிளாஸ் வரை கேட்பான். 5ஆம் கிளாஸ் தாண்டியாச்சுன்னா அந்த பார்த்த குழந்தை உங்களையே என்ன பண்ணும், டாமினேட் பண்ணிடும், உங்களை கேட்காது. இப்ப நான் 11th 12th பசங்களுக்கு எல்லாம் நாங்க இப்போ ஒரு இது பண்ணுவோம், அவன் படிச்சானா எப்படி இருக்கிறான், அவங்களெல்லாம் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுவோம். அவங்க சொல்றாங்க, பையன் கேட்கறது இல்ல, மொபைல் பார்த்துட்டு இருக்கிறான், கேட்டா அடிக்கிறான் உதைக்கிறான். யார? பேரண்ட்ஸ். அப்ப இதுக்கு அடித்தளம் யாரு, அடித்தளம் யாரு? பேரண்ட்ஸ் தான். நீங்க தான் கொடுக்குறீங்க. நீங்க தான் அவன் ஒண்ணு சொன்னோன்னா அதுக்கு சிரிக்கிறீங்க, அப்படிதானே? அப்படி அவனை மோட்டிவேட் பண்ணி பண்ணி ஒரு லெவலுக்கு வந்த பிறகு அந்த குழந்தை உங்களுக்கு என்ன பண்ணுது, அடிக்கிறதும் அவனுக்கு வாழ்க்கைய வேற லெவல்ல கொண்டு போறான். ஸோ மேக்சிமம் டியர் பேரண்ட்ஸ், நீங்க என்ன பண்ணணும், செல்லுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, சேம் டைம் அதுல அதே அளவு கெட்ட விஷயங்களும் இருக்கு. நமக்கு தேவை நல்ல விஷயங்கள், அதை எடுக்கணும். அதே மாதிரி டிவி பார்க்கும் போதும் டிவியில உள்ள நியூஸ் சேனல், அதாவது உலக நடப்புகள் நமக்கு கண்டிப்பா தெரியணும். நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து நியூஸ் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்க குழந்தைய உங்க கூட வச்சுட்டு சொல்லிக்கலாம், அமெரிக்காவோட அதிபர் யாரு, இந்தியாவோட பிரதமர் யாரு, இதெல்லாம் அவன் அங்க பார்க்கும்போது எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் சொல்லுவான், அப்படித்தானே? அதே மாதிரி அந்த மாதிரி பார்க்கலாம். சேம் டைம் சீரியல் எல்லாம் உங்க வீட்டுல என்ன நடக்குதோ அதுதான் சீரியலா வருது. அவன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்கோட இருப்பான், நம்ம குழந்தைகள் இப்ப கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்கோட வந்து நின்னாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ அப்படி ஒரு இது எண்ணம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவன் பணம் சம்பாதிக்கிறான், நீங்க அப்படி கிடையாது. நீங்க என்ன செய்யணும், ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கணும். பாட்டியா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், உங்க குழந்தைகளை நீங்க நல்ல முறையில உருவாக்கணும். ஸோ நீங்க உங்க குழந்தையதான் கவனமா பார்க்கணும், அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து செயல்படணும். சரிங்களா? இது என்னோட ஒரு வேண்டுகோள். நல்ல குழந்தைகளை எல்லாம் படிங்க. நல்லா படிச்சுன்னா, இப்போ அடைமிதிப்பான் குளத்துல தான் ஒரு பொண்ணு, அவ பேரு முத்தழகுன்னு, தெரியுமா? முத்தழகு. அந்த பொண்ணுக்கு வீட்டுல நான் பேசும்போது நடுவில், இப்ப 12th படிக்கிறா, 8:30 மணி, அந்த அம்மா வேலை செய்துட்டு வந்து தூங்குதாமா, வேலை செய்துட்டு போயிருக்கு, தூங்குறாங்க. வந்து இங்க படிச்ச பிள்ளை, 12th படிச்ச பிள்ளை, எக்ஸாம் எழுதுற பிள்ளை, வீட்டுல டிவி சவுண்ட், அவ்வளவா டிவி சவுண்டு. யாருமா, ஏமா டிவியா பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டா, மேடம் நான் இல்லைங்க, எங்க பாட்டி பாக்குறாங்கன்னு. அதனால படிக்கிற குழந்தைகளை படிக்க வைங்க. உங்க பக்கத்து வீட்லயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம குழந்தைகள் நீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் யாரு, நம்ம ஆளுங்க தான். நம்ம நல்லது சொன்னா எல்லாரும் நன்மை செய்வாங்க, நல்லா ஏத்துக்குவாங்க. அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி படிச்ச குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா அந்த இடத்த, அந்த சூழலை நல்லது மாதிரி உருவாக்குறதுக்கு நீங்களும் ஒரு பப்ளிக்கு பயன்படலாம். சரிங்களா? நம்ம குழந்தைகள் நிறைய பேர் சேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாச்சு போல,
உங்க ரிலேட்டிவ்ஸ் நான் இங்க இருந்த அடைமிதிப்பான் குளத்துல இருந்து நிறைய பிள்ளைகள் வெளியில போறது மாதிரி இருக்கு. இப்போ நான் இப்போ பிரைமரி முன்னியர் பள்ளத்துல பார்த்தேன். நம்ம ஒரு ஒன் ஆஃப் த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு நேம் சொல்ல விரும்பல. 5th ஸ்டாண்டர்ட் சார் ரீட் பண்ண தெரியல. அதே ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்தே வந்த குழந்தைக்கு தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணுது. இது எங்க சிபிஎஸ்சில இருந்து வந்தவன் ஆளு நல்லா இருக்கிறான், வாசிக்க தெரியல. அப்ப அது வரைக்கும் வச்சுட்டு அந்த சிபிஎஸ்சில அவன் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க? வருஷத்துக்கு 50,000 ரூபாயாவது ஆகியிருக்காதா? 4 year அவன் 4வது படிக்கும் வரை விட்டுட்டு 5வதுக்கு தமிழ் மீடியத்துல கொண்டு விடுறாங்க. அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு இது மேட்டர் கிடையாது. நம்ம குழந்தை படிச்சு அவன் பெரிய அளவுல வாரதுதான் நம்மளோட எண்ணம், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் விட்டு குழந்தைகளை நல்ல முறையில பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. வீட்டுல டிவி நிறைய நேரம் வைக்காதீங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு கல்வி அவன் படிச்சு சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் குழந்தை என்ன படிக்கிறானோ அதை பார்த்து சரின்னாவது வச்சிடுங்க. நீங்க கரெக்ஷன் கூட பண்ண வேண்டாம். எழுதி காமின்னு சொல்லிட்டு அவன் படிச்சதை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணும்போது குழந்தை அப்படியே உங்களை கூட தொடர்ந்து நல்ல லெவலுக்கு வருவான். டீச்சர்ஸை மீட் பண்ணுங்க. எப்படி படிக்கிறான், என்ன செய்யறான் அப்படின்னு உங்க டீச்சர்ஸை மீட் பண்ணுங்க. இங்க எப்படி சாப்பிட்றாங்க, எல்லா சிச்சுவேஷனையும் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளே என்ன செய்யணும், எடுத்துட்டு போனோம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய ஆள் இருக்கணும். ஸோ இப்போ நீங்க ரொம்ப டல்லா இருந்த மாதிரி தெரியுது. ஹாப்பியா இருங்க, பி ஹாப்பி. எல்லாமே நம்மளாட்ட தான் இருக்கு, அப்படிதானே? எல்லாமே கொண்டு வந்துடலாம். உங்க குழந்தைகளையும் இப்ப 5வது முடிச்சு போற பசங்களை அடுத்த ஹையர் எஜுகேஷனுக்கு விடுங்க. நல்லா படிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறானோ அவ்வளவு விடலாம். விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவனை நல்ல அதிகாரிகளை உருவாக்கணும். அடைமதிப்பான் குளம், சரிங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துரை வழங்கிய பிஆர்டி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.